நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார். தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பாசம், நட்பு, விட்டு கொடுத்தல். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டார் என்பதை கடகராசி வச்சு தான் தெரியணும். ஆனால் இந்த ராசி அறிவாளியான ராசிங்க, ஆனால் தெரிஞ்சு தான் விட்டு கொடுக்கும். இவங்க விட்டு கொடுக்குறாங்க, அமைதியாக இருக்காங்கன்னு மற்றவங்க எள்ளி நகையாடக்கூடாது. ஆனால் இந்த ராசி இருக்கிற பர்ஃபெக்ஷன், ஒரு விஷயத்தை பார்க்கின்ற நுணுக்கங்கள், டீட்டெயிலிங் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ராசி பர்ஃபெக்டாக இந்த கடையில் நல்லாயிருக்கும், இந்த உணவு நல்லாயிருக்கும், அவ்வளோ பிரித்து பார்க்கும். ஆனால் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகும். இப்போ உங்கள் ராசிக்குங்க, முதல்ல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு இந்த 2026 ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஜூனுக்கு மேலே உங்கள் ராசிக்கு வராரு. ராசிக்கு வருகின்ற குரு சந்திரன் சேர்ந்து கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம்னா என்னென்னா, ஒரு யானை, அவ்வளோ வலிமையான யானையை எதிர்த்து நின்று சத்தம் போட்டு விரட்டக்கூடிய அம்சம் இருக்கிற ஒரு சிங்கம் போல். அப்போ எதிரிகள் இல்லாத ராசிகளாக மாறுகின்ற அம்சம் வந்தாச்சு. வேலை செய்யும் இடம், தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்களை வீழ்த்தும் சூழ்நிலை. அப்போ சாது மிரண்டால் காரு வரலாதுன்னு கடகராசி இப்போ தான் பார்க்க போகிறோம். சார், இப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது நிறைய பேர்த்துக்கு கார், வீடு, இல்லை இடம், வீடு, இது சிந்தனையாகவே போயிட்டுருக்கு. அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. நிறைய பேர் கார் புக் பண்ணியிருப்பீங்க, இல்லை பைக் புக் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட அடிக்கடி பார்த்துட்ருப்பீங்க. அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது, அதை தவற விட்டுற வேண்டாம். இது ஒரு நல்வாய்ப்பாகவும் இருக்கும். ஆனால் இப்போ வாங்குறது பிற்கால வரைக்கும் நல்லாயிருக்கும். அதான் சொச்சமும் ஒன்று கவனிச்சுக்கணும். உங்களுக்கு ராகு கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 8ல் இருக்கிறார். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக டீட்டெயில் பொருத்தம் போடணும். ஏன்னா 7ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக இருந்து 9ஆம் அதிபதியில் இருக்கார். 7, 8, 9 தொடர்பு வந்தால் தாலி சம்மந்தப்பட்டதில் கவனம். இதில் கொஞ்சம் தாலி மாறி முறை மாற்றி கட்டுறோம். லவ் மேரேஜாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பார்க்க தேவையில்லை. ஆனால் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். பொதுவாக ராகு கேது பரிகாரங்கள் செய்த பின் திருமணம் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஏன் ராகு கேதுனா, கோச்சார கிரகங்களுக்கு தொடர்பு வந்தாலே அது எஃபெக்ட் இருக்குங்க. அப்போ பொதுவாக கோச்சாரம் வேலை செய்யுமா, சந்திராஷ்டமம் வேலை செய்யுது இல்லையா, அதான் மனம். இப்போ இதை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். திருமணம் பொறுத்த மட்டும் பர்ஃபெக்டாக பாருங்கள். முகூர்த்த நாள் சரியாக போட்டு விட்டால் இந்த ராசி ஜெயிச்சிடும். ராசிக்கு ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன் பாருங்கள். திருமண தேதி பார்த்திங்கன்னா நல்லா வளர்பறை, தேய்பறை, இது மாதிரி பல கன்ஃபியூஷன், பல இதெல்லாம் பார்ப்பீங்க. ஆண் பெண் இருவருக்கும் ஒரே கணித முறையில் கணிச்சு அவங்களுக்கு அப்புறம் பொருத்தம் போடணும். அது பெண் மாதவிடாய் முடிஞ்சு வருகின்ற 14 நாள், முதல் 14 நாள் வளர்பிறையாக எடுக்கணும், அடுத்த 14 நாள் தேய்பிறையாக எடுக்கணுங்க. அப்போ அந்த பெண் எப்பொழுது ருதுவானாலும் அதிலிருந்து வருகின்ற 14 நாள், அம்மா பௌர்ணமி அது வரைக்கும் அந்த கரு வெளியே வர நாள், அதுதான் பௌர்ணமி, கருமுட்டை. அப்புறம் தேய்பிறையாக எடுக்கணும். இதுதான் சூட்சமம். இது மாதிரி பொருத்தம் பார்த்து பண்ணால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், நிறைய பேர் குழந்தைகள் வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்க, உயர்கல்வி கற்க படிச்சுட்ருக்காங்க. IELTS TOEFL சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்துட்டார். அப்போ 5, 7, 9 தொடர்பு படுத்துகிறார். இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று பார்க்கலாம் சார், குழந்தைக்கு பிளான் பண்ணுறோம், 2வது குழந்தைக்கு. அப்போ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல் வாய்ப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்டது ஒரு இதாக இருக்கும். குழந்தைகளால் உங்களுக்கும் பெருமை. வேலை எப்படி தான் இருக்கும், இப்படியே தான் இருக்குமா? இது நாள் வரைக்கும் இந்த ராசிக்காரங்க வேலை சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 50 ரூபா தான் கூலி கிடச்சது. அது காலகட்டம் அப்படி. இப்போ உங்கள் ராசிக்கு குரு பார்க்குது, அது 12ஆம் இடத்துலேருந்து பார்க்குது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பண்ணவர்கள், வெளிநாட்டில் இந்தியாவுக்கு வரவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இப்போ ஜாதக ரீதியாகவும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்ட் ஆகும். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம் ஏதாவது பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. குறிப்பாக சார், பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம். ஆல்ரெடி ஒரு இடம், வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஒரு டிஸ்பியூட்டோ போயிட்டுருக்கிறா, பார்த்து கையாள வேண்டும். ஏன்னா அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த நேரத்தில் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏன்னா கஜகேசரி யோகம் இருப்பதால் ஆட்டோமேட்டிக்காக எதிரே வீழ்த்தக்கூடிய அம்சம் தானாக அமையும். அந்த நேரத்தில் வேகப்படுத்திக்கலாம். இதில் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியே 4ஆம் அதிபதி. ராசியெலாம் சொத்து சுகமே இடம் விட்டு இடம் தள்ளி வாங்கிறது. தாய் தந்தை பாசம் இந்த ராசிக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்பாவுக்கு பண்ணணும், அம்மாவுக்கு பண்ணணும். ஆனால் அப்பா அம்மாவை திட்டிக்கிட்டே பாசமாக இருப்பாங்க.
60 வயசாகிருப்பாங்க இவங்களுக்கு கடகராசிக்காரங்க. அப்பையும் சொல்லுவாங்க, அப்பா அம்மா திட்டுவாங்க, ஆனால் சபையில் எங்கள் அம்மா மாதிரி பெஸ்ட்டுமாங்க. இப்போ புரிஞ்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி குறிப்பாக செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூட்சமத்தை செவ்வாய் எப்போவுமே 10க்கு சம்மந்தப்பட்டுட்டாலே ஏதோ ஒரு அதிகார பதவியோ கட்டணம் சம்மந்தப்பட்டதோ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒன்று வந்துடும். அப்போ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதிகார பதவி வர வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசி உங்கள் 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டை பார்ப்பதால் முதலீடு செய்ய சிறந்த காலகட்டமாக இருக்குது. ஆகம் தொழில் சம்பந்தப்பட்டதில் அவ்வளோ வளர்ச்சி பெற கால சூழ்நிலையில் வந்து விட்டன. இதில் இறுதியாக ஹெல்த்துக்கு இந்த ராசி பண்ண செலவு கொஞ்சம் நஞ்சமா. கண் பல் தொந்தரவு, குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், மாறி மாறி செலவு பண்ணிட்டோம். கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக போயிட்டோம். கல்யாணம் இதுக்கெல்லாம் போய் மொய் வச்சோமோ இல்லையோ டாக்டர் மருந்து மாத்திரைக்கு அவ்வளோ மொய் வச்சாச்சு. இந்த மாதம் மொய் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்பொழுதுதான் அது என்ன, எதனால் வருது, உங்களுக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம் நிச்சயமாக கொடுக்குற மாதிரி. இந்த ராசிக்கு சார் குரு 12ஆம் இடத்துல இருக்குது, அது இயற்கையாக ஏதோ ஒரு செலவினங்கள் கொடுத்துட்டே இருக்குது. குழந்தை சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, நிச்சயமாக மாற்றம் உண்டு, மறந்துட வேண்டாம். உங்கள் ராசிக்கு ராகுக்கு எது பரிகாரம், 8இல் இருக்கிற ராகுக்கு துர்கை மொழி அம்பாளுக்கு ஒரு வஸ்திர தானத்தை கொடுத்து விடுங்கள், தொல்லையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. அப்போ நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு நம்பிக்கையோடு இருங்கள்.